Welcome to the Word for Life podcast, a daily devotional covering the entire Bible from Genesis to Revelation. நியாயாதிபதிகள் 4-5 அதிகாரத்தில் நாம் சாதாரணமான மக்கள் என்று நினைக்கும் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் விக்கிரக ஆராதனையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் ஈடுபட்டார்கள். இது ஆண்டவருடைய கோபத்தை வரவழைத்தது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில் அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவருடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜாதிகளுக்கு வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அப்படிப்பட்ட ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் கொஞ்சமேனும் கவனமாக இருக்கவில்லை. ஆகவே 4 அதிகாரம் 2 சொல்லுகிறது போல கர்த்தர் அவர்களை யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் என்று படிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த யாபீனுக்கு சிசேரா என்கின்ற ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அந்த சிசேரா இந்த இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் என்று 3 நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தரோ கிருபையினால் இரக்கத்தினால் இஸ்ரவேலருடைய கூக்குரலை கேட்டு தெபோராள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஆண்டவர் ஒரு பெண்ணை எழுப்பினார் என்பது ஆச்சரியமாயிருக்கின்றது. ஆனால் 4-5 வாசிக்கும் போது இந்த தெபோராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் என்று 5 சொல்லுகின்றது. நண்பர்களே, ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்தும் போது மனிதர்கள் அவர்களை நிச்சயம் அங்கீகரிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது தெபோராள் பாராக் என்கின்ற இன்னொரு சற்று முன் அறிமுகம் இல்லாத ஒருவரை அழைத்து சிசேராவின் இரும்பு ரதங்களுக்கு விரோதமாக போகும்படியாக கூப்பிடுகின்றாள். பாராக்கோ பிறப்பிலேயே பெரிய வீரன் அல்ல. ஏனென்றால் நாம் வாசிக்கின்றோம், போருக்கு போக அவர் தயங்குகின்றார் என்று பார்க்கின்றோம். 7 இந்த தெபோராள் பாராக்கை பார்த்து, கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர நான் இந்த சிசேராவையும் அவன் ரதங்களையும் இழுத்து கொண்டு வருவேன், அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னதாக இந்த பாராக்குக்கு தெபோராள் சொல்லுகின்றாள். ஆனாலும் 8 பாராக், நீ என்னோடே வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று தெபோராளிடத்தில் இந்த பாராக் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக பாராக் தயங்கினபடியினாலே ஆண்டவர் இன்னொரு பெண்ணை சிசேராவை அழிக்கும்படியாக உபயோகப்படுத்தப் போவதாக தெபோராள் சொல்லுகின்றாள். இந்த இன்னொரு பெண் யார் என்றால் யாகேல் என்று நாம் பின்பு படிக்கின்றோம். இந்த யாகேல் என்பவள் ஏபேர் என்கின்ற ஒருவனுடைய மனைவியாயிருக்கின்றாள். இந்த ஏபேர் ஒரு கேனியன் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது அவன் இஸ்ரவேலன் அல்ல. அது மாத்திரமல்லாமல் 17 வாசிக்கும் போது இந்த ஏபேர், அதாவது யாகேலின் புருஷன், யாபீன் என்கின்ற கானானிய ராஜாவோடு கூட ஒப்பந்தம் செய்தவனாக இருக்கின்றான். இந்த யாபீனுக்கு விரோதமாக தான் பாராக் படையெடுத்து போகின்றான். பாருங்கள், ஆண்டவர் எப்படியாக சம்பந்தமில்லாத மக்களை பயன்படுத்துகிறார் என்று பாருங்கள். கர்த்தர் அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் சில நேரங்களில் நாம் புரியாத வழிகளில் பயன்படுத்துகின்றார். நாம் சாதாரணமாக நினைக்கும் மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை
கர்த்தர் செய்கின்றார். ஆனால் இந்த யாபீன் சிசேராவுக்கு விரோதமான யுத்தத்தில் உண்மையாக வெற்றியை கொண்டு வந்தது தெபோராளோ பாராக்கோ யாகேலோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கிரியை செய்தது கர்த்தர்தான் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினாலே கலங்கடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே 15ஆம் வசனத்தில் சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான் என்று பார்க்கின்றோம். உண்மையில் என்ன நடைபெற்றது என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் அதை விளக்குகின்றது. தெபோராளும் பாராக்கும் பின்பு பாடின பாடலில் இப்படி பாடுகின்றார்கள். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு இந்த நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது என்று நாம் பார்க்கின்றோம். சுருக்கமாக இதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சிசேரா தன்னுடைய 900 ரதங்களை கீசோன் என்கின்ற ஒரு ஆற்றங்கரையில் கொண்டு வந்து யுத்தத்திற்காக ஆயத்தமானான். ஆனால் தேவனோ வானங்களை திறந்து மழையை பொழிந்து இந்த கீசோன் நதி வெள்ளத்தினால் புரண்டோடும்படியாக செய்தார். ஆகவே சிசேராவின் ரதங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு போனது. அதை தான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தெபோரா பாராக்கினுடைய பாடலில் நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயன்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய் என்று பார்க்கின்றோம். 22ஆம் வசனத்தில் அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பலவான்களின் பாய்ச்சலினாலே பிளந்து போயின என்று பார்க்கின்றோம். கர்த்தர் இப்படி செய்ததினாலே பாராக் சிசேராவினுடைய சேனையை துரத்த முடிந்தது. சிசேராவே ஓடி கால்நடையாய் போனான். இப்பொழுது இன்னொரு திருப்பம் ஏற்பட்டது. யாகேல், அதாவது ஏபேரின் மனைவி, கேனியனாக இருந்த ஏபேரின் மனைவி இந்த ஓடிப்போன சிசேராவை தன்னுடைய கூடாரத்திற்கு அழைக்கின்றாள். ஏபேர் ஏற்கனவே இந்த கானானிய ராஜாவோடு ஒப்பந்தம் செய்தபடினாலே சிசேரா இந்த யாகேலை நம்பி அவளுடைய கூடாரத்துக்குள் வருகின்றான். அங்கேதான் யாகேல் இந்த சிசேராவை கொன்று போடுகின்றாள். நண்பர்களே, எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த திறமையும் இல்லாமல் ஒரு பெண் இஸ்ரவேலுடைய 20 வருட கொடுமையான ஒடுக்கத்தை முடிவு கொண்டு வருகின்றாள் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய வழிகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கின்றது. அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவர் கோடிக்கணக்கான வழிகளை வைத்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அவர் சில நேரங்களில் சாதாரணமான எதிர்பார்க்காத மனிதர்களை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக பயன்படுத்துகின்றார். நண்பர்களே, ஆண்டவருக்கு தேவையெல்லாம் விருப்பமுடைய மக்கள் மாத்திரம்தான். அவருடைய வார்த்தையை நம்பி அவர் செய்ய சொல்லுகின்ற சிறிய காரியங்களை செய்தால் பெரிய முடிவுகளை நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் தெபோராள் பாராக்கினுடைய பாடல் இதைதான் வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றது. அந்த பாடலில் பாராக்கோடு யுத்தம் செய்யும்படியாக முன்வராமல் போன இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறித்து குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. நண்பர்களே, நாமும் சில நேரத்தில் அவிசுவாசத்தினால் நிறைந்து ஒரு பெரிய சேனைக்கு முன்பாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது என்று நாம் நினைக்க முடியும். ஆனால் நாம் எப்பொழுதும் சிறிய காரியத்தை செய்யதான் அழைக்கப்படுகின்றோம். பாருங்கள், பாராக்கினாலே இந்த போரில் வெற்றி கிடைக்கவில்லை.
அவர் வெறும் 10,000 பேரை தான் அழைத்து கொண்டு போனார். தேவன்தான் பெரிய வேலைகளை செய்தார். ஆகவே விசுவாசிகள் ஆண்டவர் செய்ய சொல்லுகின்ற சிறிய காரியங்களை செய்கின்றார்கள். முடிவுகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர் சிறிய காரியங்களை எடுத்து அசாதாரணமான முடிவுகளை கொண்டு வருகின்ற தேவனாய் இருக்கின்றார். Thanks for listening. We'll see you tomorrow for the next episode of the Word for Life podcast.